கண்ணுக்கு விளங்கக்கூடியதை பொய் என்று சொல்லி கண்ணுக்கு எது மறைவாக இருக்கிறதோ அதுதான் உண்மை என்று சொல்லணும். இதுக்கு பேர் ஈமான். முதலாவது எங்களுக்கு தேவையானது அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கை. எப்ப எங்கட நம்பிக்கை சீராகுமோ எங்கட வியாபாரங்களும் சீராகும். எங்கட இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நிறைய தில்லு முள்ளு, பொய், பொரட்டு, ஏமாத்தம், மோசடி, களவு, அநியாயம், சர்வசாதா வாக்குக்கு மாறுபாடு, நம்பிக்கைக்கு துரோகம் சர்வசாதாரண எங்கட பஜார்கள் நடக்குது தானே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே எதுவெல்லாம் நடந்ததோ அல்லாஹ்வுடைய நாட்டப்படியே நடந்தது. இப்பொழுது என்னென்ன நிலைமைகள் நடந்து கொண்டிருக்கிறதோ, என்னென்ன நிலைமைகள் வந்து போய் கொண்டிருக்கிறதோ, இந்த சகல ஏற்பாடுகளும் அந்த அல்லாஹ் ஒருவனாலே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வரக்கூடிய காலங்களில் பல நிலைமைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். ஹயாத்தோடு இருந்தால் அந்த எல்லா நிலைமைகளும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ்வே நடத்தி கொண்டிருப்பான். எனவே சகோதரர்களே, நாங்கள் பதஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் தடமாற வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க கைசேதப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க எங்களுடைய தொடர்பு அல்லாஹ்வோட சீராக்கி கொண்டால், எங்களுடைய தொடர்பு அல்லாஹ்வோட ஒழுங்காக இருந்தால், சரியானதாக இருந்தால், என்னென்ன நிலைமைகள் உலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறதோ, எங்களோட வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கிறதோ, அந்த எல்லா நிலைமைகளும் ஹைரானதாக எங்களுக்கு நலவாகவே இருக்குமே ஒழிய கெடுதியாக இருக்கவே மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். அதாவது மூமினுக்கு ஏற்படக்கூடிய எல்லா நிலைமைகளும் அது மூமினுக்கு நலவாகத்தான் இருக்கும் என்று சொன்னான். சில நேரம் அந்த வரக்கூடிய சில நிலைமைகள் அது கஷ்டத்துடைய தோற்றத்தில், கவலையுடைய தோற்றத்தில், நோய் துன்பத்துடைய தோற்றத்தில், பொருளாதார நெருக்கடியுடைய தோற்றத்தில், இத மாதிரி மவுத்துடைய தோற்றத்தில், பல அமைப்புகள்ல அந்த நிலைமைகள் சோதனைகள் வரையிலும். ஆனால் மூமினை பொறுத்த வரையில அந்த மூமினுக்கு வரக்கூடிய சோதனை எப்பையும் அது நலவாகத்தான் இருக்கும் என்று சொன்னான். இது மூமினுக்கு தவிர வலைஸ ஸாலிக இல்லா லிமுஃமின், இது மூமினுக்கு தவிர வேறொருத்தருக்கும் இல்லைன்னு சொன்னான். மூமின் அல்லாதவருக்கு வரக்கூடிய நிலைமை அது ஹைராக இருக்கேலாது, அது அவருக்கு ஒரு தண்டனையாக இருக்கும், அது அவருக்கு ஒரு சோதனையாக இருக்கும், அல்லது அவர் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அந்த அடிப்படையில தான் மூமின் அல்லாதவருக்கு சோதனை வந்து கொண்டிருக்கு. அடுத்தது மூமினை அல்லாஹ் சோதிப்பான், அதே போல மூமினுக்கு உதவி செய்வான். மூமினை சோதிப்பான், மூமினுக்கு உதவி செய்வான். மூமின் அல்லாதவரை சோதிப்பான், உதவி கிடையாது, உதவி இருக்காது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் நாங்க யோசிக்க வேண்டிய விஷயம், கவனம் செலுத்த வேண்டிய விஷயம், என்ற தொடர்பு அல்லாஹ்வோட ஒழுங்கா இருக்குதா? நான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடந்து கொள்றேனா? நான் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை எடுத்து நடக்கிறேனா? நான் கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? குர்ஆனோட ஹதீஸோட உரசி பார்த்து நாங்க விளங்கிக் கொள்வோம். எங்களுக்கு அவரோட இவரோட தேவையில்லை. எங்களுக்கு அல் குர்ஆன் ரொம்ப தெளிவாக இருக்குது, ஹதீஸ் ரொம்ப தெளிவாக இருக்குது, நபியுடைய வாழ்க்கை வரலாறுகள் ரொம்ப தெளிவாக இருக்குது. குர்ஆனோட தான் எங்களை ஒப்பிடணும், நபியுடைய வாழ்க்கையோட தான் எங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். அதுதான் எங்களுக்கு அந்த முன்மாதிரியாக இருக்கிறது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்களே, எங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஹதீஸ் தான். நபி சொன்னாங்க, நான் உங்களுக்கு நான் போறேன், நான் இந்த உலகத்தை விட்டு விடை பெறுகிறேன். இன்னக மையிதுன் வ இன்னஹும் மையிதுன். அல்லாஹ் ரொம்ப தெளிவாக நபியை பார்த்து சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியே நீங்களும் மௌத்தாகுவீங்க, நீங்களும் மரணிப்பீங்க, அவர்களும் மரணிப்பார்கள். நபி சொன்னாங்க, நான் இல்லாம போக இயலும், ஆனாலும் நான் உங்களுக்கு 2 விஷயங்களை விட்டுட்டு போறேன். அந்த 2 விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தி அதை நீங்க உறுதியாக பற்றி பிடித்து கொண்டால், அந்த அடிப்படையில் உங்களோட வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நீங்க வழி தவறவே மாட்டீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுதான் கிதாபுல்லாஹ் வ சுன்னதி, அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனும் என்னுடைய வாழ்க்கை வழிமுறையும் என்று சொன்னாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில நாங்க எங்களைய குர்ஆன் ஹதீஸோட எப்பயும் ஒப்பிட்டு பார்த்து அந்த அடிப்படையிலே எங்களோட வாழ்க்கையை நடத்துவோமா இருந்தா
அல்லாஹ் எல்லா நிலைமையிலையும் என்ன சூழ்ச்சிகள் என்ன திட்டங்கள் யார் என்னதை செய்தாலும் அல்லாஹ்வோட உதவி எங்களுக்கு பகிரங்கமாகவும் வரையிலும் மறைமுகமாகவும் இருந்து கொண்டே இருக்கு. அல்லாஹ்வுடைய தொடர்பு தான் தேவை. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுல தான் நாங்க எப்பயும் அடிக்கடி கவனம் செலுத்தணும். என்ற எல்லா விஷயம் முதலாவது ஈமான். எப்பயும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்னண்டா, ஏண்ட அடியானுடைய கவனம் எப்பயும் எல்லா நிலைமையிலையும் என்னின் பக்கமே இருக்கணும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். ஏண்ட அடியானுடைய கவனம் வேற யாரின் பக்கமும் எதன் பக்கமும் போகக்கூடாது. லேஸ் இல்ல, வேற யாரின் பக்கமும் இந்த வஸ்துக்களின் பக்கமும் போகாம அல்லாஹ்வின் பக்கமே எங்கட கவனத்தை வைக்கிறது லேசான காரியம் இல்லை, கஷ்டமான ஒரு காரியம். அதுக்கு தான் ஈமான் என்று சொல்றோம். ஏண்டா கண்ணுக்கு விளங்குது உண்டு, கண்ணுக்கு விளங்கி கொண்டிருக்கிறே ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்துல கண்ணுக்கு விளங்குற வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மௌத்துக்கு பின்னால் உள்ளது தான் கண்ணுக்கு மறைவானது. அப்ப எங்கட கண்ணுக்கு தெளிவாக விளங்குது, இதால இது நடந்தது, அதால இது நடந்தது, இதால லாபம் வந்தது, இதால நஷ்டம் உண்டானது, இதால தான் இந்த பிரச்சனை வந்தது. இது மாதிரி தான் எங்கட கண்ணுக்கு விளங்கி கொண்டிருக்கு. இதே ஒரு சோதனை. இந்த கண்ணுக்கு விளங்கக்கூடியதை பொய்ப்பிச்சு கண்ணுக்கு விளங்காததை உண்மைப்படுத்துறது. கண்ணுக்கு விளங்கக்கூடியதை பொய் என்று சொல்லி கண்ணுக்கு எது மறைவாக இருக்கிறதோ அதைத்தான் உண்மை என்று சொல்லணும். இதுக்கு பேர் ஈமான். எல்லா ரசூல்மார்களும் இந்த கருத்துக்களை தான் மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. அதனால தான் மக்கள் எதிர்த்தாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க சொல்ற கருத்தை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள இயலாது, நீங்க சொல்ற கருத்துக்களை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள இயலாது. வெளிரங்கம் இப்படி இருக்குது, கண்ணுக்கு இப்படி நடக்கிறது தான் விளங்குது, இதை இல்லைன்னு சொல்லி எது கண்ணுக்கு மறைவாக இருக்குதோ அதை நம்புங்கன்னு சொல்றது அது நடக்க இயலாத காரியம் என்று சொன்னான். கண்ணியமான சகோதரர்களே, எல்லா ரசூல்மார்களும் சொன்ன கருத்து ஒன்றுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, நானும் எனக்கு முன்னால வந்த நபிமார்களும் சொன்ன சிறந்த வார்த்தை, அஃதலு மா குல்து அன வன் நபியூன மின் கப்லி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நானும் எனக்கு முன்னால வந்த அவ்வளவு ரசூல்மார்களும் சொன்ன ஆக சிறந்த கருத்து என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு, அந்த அல்லாஹ் தனித்தவன், லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த இணையும் துணையும் கிடையாது. அவன் எதை செய்ய நாடுகிறானோ அதற்கு அவன் சக்தி வாய்ந்தவன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால எல்லாரும் சொன்ன கருத்து இந்த வஸ்துக்களால் ஒன்றுமே நடக்குது இல்ல, அல்லாஹ் ஒருவனால தான் நடக்குது. ஃபிரௌனுக்குள்ள பெரிய பிரச்சனை, அவன் அந்த கருத்தை நிராகரித்தான், அவன் இந்த கருத்தை நிராகரித்தான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை கொண்டு தான் நடக்குது என்றத அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு முஅஜிஸா என்ற ஒரு தன்மையை கொடுத்து அற்புதமான வலமேல இல்லாத சில வேலைகளை அந்த ரசூல்மார்கள் மூலம் செய்து காட்டி அல்லாஹ் ஒருவன் தான் நடத்துகிறான் என்பதை அல்லாஹ் விளங்கப்படுத்தினான். ஏன்னா ரசூல்மார்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை மக்கள் நிராகரிக்கக்கூடிய நேரத்தில் இவங்க சொல்ற கருத்து உண்மை என்றத அல்லாஹ் நிரூபிச்சு காட்டுவதற்காக சில முஅஜிஸாக்களை சில அற்புதங்களை அல்லாஹ் செய்து காட்டினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில் இருந்தது ஒரு தடி, ஒரு கம்பு. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த தடியை கீழே போடு, அல்கி மா ஃபி யதிக யா மூசா, கையில இருக்கிற இந்த தடியை கீழே போடுங்க. அது அல்லாஹ் பாம்பாக மாற்றினான். திரும்ப சொன்னான், அந்த தடியை பிடிங்க, ஹுதுஹா வலா தஹப், அதை பிடிங்க, பயப்படாதீங்க. சனுஈது சீரத்தஹ லூலா, அது ஆரம்பத்தில் எப்படி ஒரு தடியாக கம்பாக இருந்ததோ அதே போல நான் மாற்றி அமைக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். அப்ப தடி ஒரு கம்பேண்டா அதுக்கு உசிறு இல்லை. ஒரு கம்பை பொறுத்த வரையில பொதுவாக அதை பல நலவுகளுக்கு பாவிக்கலும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பல நல்ல வேலைகளுக்கு தான் அவங்களோட கையில இந்த அந்த அசாவை பாவிச்சாங்க. அவங்க ஆடு மேய்க்கக்கூடியவங்களா இருந்தாங்க, இலக்கொலைகள் அதால பிற்பாங்க, இப்படி பல வேலைகளை செய்வாங்க சொல்லி காட்டுறாங்க ஆயத்துல ரொம்ப தெளிவாக. வலிய ஃபியா மஆரிபு உக்ரா, இதை தவிர இன்னும் பல வேலைகள் நலவுகள் எனக்கு இதுல இருக்கு தடியின் மூலம். அப்ப உயிரற்ற அந்த தடியை அல்லாஹ் சொன்ன கீழே போடுங்க.
அதை என்ன செய்தான்? உயிருள்ளதாக ஆக்கினான், பாம்பாக மாற்றினான். கம்பு, தடி, அசா, ஹையா, பாம்பாக மாறியது. நலவு செய்யக்கூடிய அந்த தடி பாம்பென்னா அது கெடுதி செய்யக்கூடியது. கெடுதி செய்யக்கூடிய ஒரு வஸ்துவாக எல்லாம் மாற்றினான். உயிரற்றதை உயிர் உள்ளதாக மாற்றினான். நலவு செய்யக்கூடியதை கெடுதி செய்யக்கூடியதாக மாற்றினான். அப்ப அல்லாஹ் என்ன விளங்கப்படுத்துறான்? முதலாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்கப்படுத்தணுமே. ஏன்னா அவர் அல்லாஹ் பத்தி, அல்லாஹ் கொண்டு தான் எல்லாம் நடக்குது, இந்த ஒன்றாலே ஒன்று நடக்காது என்ற கருத்தை ஆணித்தரமாக உறுதியோட சொல்றதுக்கு அவருக்கு முதலாவது நம்பிக்கை இருக்கும். அதனால் அல்லாஹ் இப்படி வேலைகளை செய்து காட்டினான். எங்களுக்கு தெரியும் சம்பவங்கள், அடிக்கடி பயான்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பயான கேட்டுட்டு அப்படியே போயிடாம அதை கொஞ்சம் கல்புக்கு எடுத்த வேண்டாம், அதுல நிறைய பாடங்கள் எங்களுக்கு படிச்சு கொள்ளு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த மக்கள் சொன்னதே இவர் ஒரு சூனியக்காரர் என்று சொன்னாங்க. அப்ப சரி, உங்களுடைய எல்லா சூனியக்காரரையும் ஒன்று சேருங்க, நானும் வாரேன். அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி எல்லா சூனியக்காரர்களும் ஒன்று சேர்ந்தாங்க. அவங்களோட கையில, ஒவ்வொருவருடைய கையிலையும் ஒரு தடியும் ஒரு கயிறும் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க உங்களோட வேலையை செஞ்சு காட்டுங்க, முதலாவது உங்களோட சூனியத்தை காட்டுங்க. அவங்க எல்லாரும் அந்த கையில இருந்த அந்த தடியையும் கயிறையும் கீழே போட்டாங்க, எல்லாம் பாம்பாக மாறிச்சு. அல்லாஹ் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான், உங்களோட கையில இருக்கக்கூடிய தடியை கீழே போடுங்க. அது ஒரு பெரிய பாம்பாக அல்லாஹ் மாற்றி எப்படி ஆக்கினான் என்றா, அது அப்படியே ஒரு மூச்சு எடுத்தது, அவ்வளவு பாம்பும் இதனுடைய வயிற்றுக்குள்ள போச்சு. அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் சொன்னாங்க, ஆமன்து பிரப்பி மூசா வ ஹாரூன், இவங்க வந்தது ஃபிரௌனுக்கு சார்பாக, ஃபிரௌனுடைய ஆட்கள் இந்த குதிரத்தை, அல்லாஹ்வுடைய இந்த சக்தியை கண்டத்தோட அவங்க சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ரப்ப நாங்க ஏற்றுக்கொள்றோம், ஈமான் கொள்றோம் என்று அவங்க எல்லாம் ஈமான் கொண்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இதெல்லாம் சும்மா கட்டுக்கதைகள் அல்ல, ஏனைய இந்த கதைகளை போல உள்ள கதைகள் அல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் பல தடவை மீட்டி விளங்கப்படுத்துறார். இதுதான் அல்லாஹ்வுடைய சக்தி, இதுதான் அல்லாஹ்வுடைய வல்லமை. அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை செய்வான் என்பதை அல்லாஹு தஆலா செய்து காட்டினான், முன்னோர்களுக்கு செய்து காட்டினான், எங்கட காலங்களையும் செஞ்சு காட்டுறான். எங்கட காலங்களையும் பல சம்பவங்கள், ஆட்சிகளை கொடுக்கிறது, எடுக்கிறது, கண்ணியத்தை கொடுக்கிறது, கேவலப்படுத்துறது, மேலான கண்ணியமான இந்த விஷயங்கள் எல்லாம் பயான்கள்ல நீண்ட காலமா நாங்க கேட்டுக்கொண்டு தான் இருந்தோம். அல்லாஹு தஆலா அந்த கேட்ட பயான்கள், அந்த சொல்லப்பட்ட விஷயங்களை இந்த காலத்திலையும் அல்லாஹ் செய்து காட்டி கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது எங்களுக்கு தேவையானது அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை. எப்ப எங்களோட நம்பிக்கை சீராகுமோ எங்களோட வியாபாரங்களும் சீராகும். எங்கட இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நிறைய தில்லு முள்ளு, பொய், பொரட்டு, ஏமாத்தம், மோசடி, களவு, அநியாயம், சர்வசாதா வாக்குக்கு மாறுபாடு, நம்பிக்கைக்கு துரோகம் சர்வசாதாரணமா எங்கட பஜார்கள்ல நடக்குது தானே, சாதாரணமா நடந்து கொண்டிருக்கு. அதனால என்ன நடக்குதுண்டா, எங்களுக்கு கிடைக்க இருக்கிற கயிர்கள், பரக்கத்துகள், பல நலவுகள், அல்லாஹ்வுடைய உதவிகள் இல்லாம போகுது, கண்ணுக்கு விளங்குது இல்லை. அதுதான் விஷயம். அல்லாஹ்வுடைய ஒரு முறை ஒன்று இருக்குது, நம்பி செயல்படுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். பார்த்து தான் செயல்படும் வேண்டா, உதவியை பார்க்கல. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கூட்டம் சொன்னாங்களே, நீங்க சொல்ற ரப்ப நாங்க ஏற்றுக்கொள்ள இயலாது. லன் நுமின ஹத்தா நரல்லாஹ ஜஹரா. நீங்க ரப்பேன்ற ஒன்றை சொல்றீங்க, கண்ணுக்கு விளங்காத ஒன்றை சொல்றீங்க, மறைவான ஒன்றை சொல்றீங்க, அதை எங்களுக்கு நம்ப இயலாது. அதை நாங்க நேரடியா பார்க்குவோம், கண்ணால பார்க்கணும். அரினல்லாஹ ஜஹரா, நீங்க சொல்ற அல்லாஹ்வை நேரடியாக காட்டுங்கன்னு சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம். கண்ணியமான சகோதரர்களே, பார்த்து நம்புறதுக்கு பேர் ஈமான் அல்ல. கண்ணால ஒன்றை பார்த்ததுக்கு பின்னால நம்புறதுக்கு பேர் ஈமான் இல்லை. கண்ணுக்கு மறைவானதை நம்புறதுக்கு பேர் தான் ஈமான். அதே போல கண்ணியமான சொல்ல கண்ணால பார்க்கல, எல்லாம் இருக்கு, சொல்லப்பட்டதெல்லாம் சத்தியமா நடந்தே தீரும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இன்ன வஅதல்லாஹி ஹக்க, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது என்று ரொம்ப தெளிவாகவே அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் வாக்குக்கு மாறுபாடு செய்யாதவன் என்றும் சொல்லிட்டான். அதனால இன்றைக்கு ஒவ்வொருத்தர சொந்த வாழ்க்கையில என்னென்ன நிலைமைகள் வந்து போய் கொண்டிருக்கிறதோ,
இது எல்லாமே அந்த அல்லாஹ்வுடைய முடிவுபடித்தான் வந்து கொண்டிருக்கிறோம். நாங்க சில நேரம் ஆச்சரியப்படுறோம், என்னப்பா இவ்வளவு முயற்சி செஞ்சு இவ்வளவு சம்பாதிச்சு இப்படி எல்லாம் நடக்குதே, என் வாழ்க்கையில் இப்படி சோதனையே இப்படி பிரச்சனையே. அந்த சோதனைகள் அது ரஹ்மத்துடைய அடிப்படையில் வருவதென்றா பரவாயில்லை என்ற துனியாவே சோதனைக்குரிய இடம்தான். நலவு செய்ய செய்ய அல்லாஹ்வை நெருங்க நெருங்க அல்லாஹ்வுக்கு விருப்பமான வேலைகளை செய்ய செய்ய சோதனைகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கும். இதுதான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய தெளிவான கருத்து. அது நல்லவங்களுக்கு அந்த சோதனை ரஹ்மத்தாக இருக்குது, அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு காரணமா இருக்கு. எல்லா ரசூல்மாரும் சோதிக்கப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷத்துன் நாசி பலாஅன் அல் அன்பியா சும்மல் அம்சல் ஃபல் அம்சல். இந்த உலகத்துல கடுமையான சோதனை, பயங்கரமான சோதனை முதலாவது நபிமார்களுக்கு, ரசூல்மார்கள் நபிமார்களுக்கு தான் பெரிய சோதனை. சும்மல் அம்சல் ஃபல் அம்சல். நபிமாருக்கு அடுத்த அந்தஸ்துல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சோதனை வரும். அந்த அவங்களுக்கு அடுத்த அந்தஸ்துல அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சோதனை. அப்ப இந்த குர்ஆன் ஹதீஸ்கள் நிறைய இருக்கு விஷயங்கள். நேரங்கள் சுருக்கம், ஜும்மாவுடைய நாள். மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறது ராஹத் அல்ல. நல்லா திண்டு குடிச்சு ஜொலியா இருக்கணும், எங்களோட லைஃப் எல்லாம் ஸ்மூத்தா போகணும், ஒரு மண்டை குத்தம் வரக்கூடாது, ஒரு பிரச்சனை வரக்கூடாது, ஒரு கவலைகள் வரக்கூடாது, ஒரு நோய் துன்பம் வரக்கூடாது, சும்மா அந்த மாதிரி வாழணும். அது அல்ல அல்லாஹ்வை நெருங்குறதுக்குள்ள வழி. குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயும் யாரும் காட்டேயில்லாது, எங்கேயும் யாரும் காட்டேயில்லாது. அல்லாஹ்வை நெருங்குறதுக்குள்ள வழி சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் கஷ்டம், பிரச்சனை, சோதனை, நெருக்கடி, மௌத்து, கவலைகள், நோய் துன்பங்கள். என்ன ஒரு காலில் முள்ளு குத்தினாலும் பாவம் மன்னிக்கப்படும் வந்துடு. கொஞ்சம் ஒரு கவலை ஒன்று வருவது, சின்ன ஒரு கவலை வந்துச்சேண்டா அந்த கவலையால பாவம் மன்னிக்கப்படுதுன்னு வந்துடு. அல்லாஹ்க்கு மோனும் இந்த அடியான் எப்படியாவது மன்னிச்சுடும், இவனை எப்படியாவது மன்னிக்கும். சில நேரம் எங்கட அமல்களில் குறைபாடு இருக்கேலும், அப்ப அல்லாஹ் இவருக்கு ஒரு அந்தஸ்தை நாடி இருக்கிறார். என்ன செய்வான்? இவருக்கு சில சோதனைகளை கொடுப்பான், சில கஷ்டங்கள், கவலைகள் இப்படி எல்லாம் கொடுத்து அவரை சோதிச்சு அதுல பொறுமையாக இருக்க வச்சு அதை கொண்டு அந்த அந்தஸ்தை கொடுப்பான். இதுதான் அல்லாஹ்வோட ஒரு வளம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வியாபாரம் தொழில்ல இந்த வருமான வழிகள் பல முயற்சிகளை நீங்க ஈடுபடுறோம். இதை துப்புரவா செய்ய முயற்சி செய்வோம். எங்கட சக்திக்கு எவ்வளவு ஏழுமோ அவ்வளவுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இத்தகுல்லாஹ மஸ்ததஅதும். உங்களோட சக்திக்கு எவ்வளவு ஏழுமோ, இதுக்கு அங்கல ஏலா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க அல்லாஹ்வை பயந்து நடக்கணும். சக்திக்கு அங்கால உள்ளத்தை அல்லாஹ் எதிர்பார்க்க. இதுக்கு அங்கல எங்களால் ஏலாதே என்று சும்மா ஏழுமானத்தையும் ஏலாதே என்று சொல்ல ஏலாது, உண்மையிலே ஏலாது அந்த இடத்துக்கு தான் வரும். அப்படி நாங்க நடப்பமா இருந்தா அல்லாஹ் காலம், நிலைமை எல்லாத்தையும் வச்சு உதவி செய்வார். நிச்சயமா சத்தியமா அல்லாஹ் உதவி செய்வார். எல்லாருக்கும் அல்லாஹ்வோட உதவியை பார்க்கலும். அல்லாஹ்வோட உதவி அவருக்கு தான் பார்க்கலும். நபிமாருக்கு மட்டும்தான், ரசூல்மாருக்கு மட்டும்தான், சஹாபாக்களுக்கு மட்டும்தான், அவுலியாக்கள் நாதாக்களுக்கு மட்டும்தான் என்று இல்லை. ஒவ்வொரு அடியானும் அல்லாஹ்வோட உதவியை பார்க்கலும். ஒவ்வொரு அடியானுக்கும் பார்க்கலும். ஏன்னா ஒவ்வொரு அடியானும் அல்லாஹ்வுடைய அடியான். ஒவ்வொருத்தனையும் உண்டாக்கினவன், உருவாக்கினவன், உறுப்புகளை கொடுத்தவன், உயிரை கொடுத்தவன், அவனுக்கு உண்ண, குடிக்க, உடுக்க, நடக்க, பிடிக்க சகல ஏற்பாடும் அந்த ஒரே ஒருவனால தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால ஒவ்வொரு கருப்பனும், வெள்ளையனும், அரபியும், அஜபியும், பணக்காரனும், ஏழையும், கிராமவாசி, நகரவாசி, ஒவ்வொரு ஆண், பெண், ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹ்வோட நெருக்கத்தாடே. யாரும் இப்படி யோசிக்க தேவையில்லை, நாங்க எல்லாம் கருப்பு தானே, அதனால நாங்க எப்படி அல்லாஹ்வை அடையலும், அல்ல நாங்க எல்லாம் கிராமத்துல உள்ள ஆட்களே எப்படி நாங்க அல்லாஹ்வை அடையலும், நாங்க எல்லாம் படிச்சு இல்லை எப்படி நாங்க அல்லாஹ்வோட நெருக்கத்தை அடையலும், எங்கள்கிட்ட வசதி இல்லை நாங்க எப்படி அல்லாஹ், அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றையும் அல்லாஹ் ஷருத்தாக, நிபந்தனையாக ஆக்க இல்லை. துனியாவுடைய எந்த வஸ்துவையும், துனியாவுடைய எந்த நிலைமையையும் அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு அல்லாஹ் காரணமாக ஆக்கவே இல்லை. அதைத்தான் எங்களுக்கு உதாரணத்துக்காக லேசா விளங்கிக் கொள்றதுக்காக உலகம் அழியும் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கிறதுக்காகத்தான் சஹாபாக்களை தெரிவு செஞ்சார். அவங்க எப்படியா வந்த ஆட்கள்?
படிப்பறிவு இல்லாத கூட்டம், வசதி வாய்ப்பு இல்லாத கூட்டம், எழுத வாசிக்க தெரியாத கூட்டம். ரசூலுல்லாஹ் ஒரு மாசம், இப்போ அரபு கணக்குப்படி, புற கணக்குப்படி ஒரு மாசம் என்றது 30 நாள் அல்லது 29 நாள் தானே, 28 இல்லை 31 இல்லை. இந்த 29 30 சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறாங்க. எப்படி? அஷ்ஷஹ்ரு ஹாகதா வஹாகதா வஹாகதா, அப்படிதான் விளங்கப்படுத்திக்கிறாங்க. ஒரு மாசம் என்றா 10 30 என்று சொல்ல இல்லை, 30 என்று சொன்னா விளங்காது சஹாபாக்கள். அந்த 30 என்றா என்னன்னு கேட்பாங்க சஹாபா. அப்படியா அந்த ஆட்கள் சஹாபாக்கள்? யோசிச்சு பாருங்க, படிப்பறிவுல எவ்வளவு அடிமட்டத்தில் இந்த ஆட்கள் அவங்க. அப்ப எப்படி விளங்கப்படுத்தினாங்க? விரலை காட்டித்தான் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துற மாதிரி. ஒரு மாசம் என்றா 10 விரலை 3 தடவை காட்டிட்டு, அடுத்த தடவை 29 நாள் என்றத 3வது தடவை ஒரு விரலை மடிச்சு காட்டி, ஒரு மாசம் என்றா இப்படித்தான் என்று விளங்கப்படுத்துகிறார். இவங்க தான் சஹாபாக்கள். உலகத்தாட்சி செஞ்சாங்க. பேரை சொன்ன வயிறு கலங்கும். அப்படி ஒரு நிலைமைக்கு 23 வருஷத்துக்குள்ள அல்லாக்கினான். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி நபியுடைய புத்திமதியை ஒன்று தட்டி கழிக்க இல்லை. நீங்க சொல்றமா எங்களுக்கு நடக்கல யார சூழல்லா, அப்படியெல்லாம் செய்யல, இப்படி எல்லாம் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. யார சூழல்லா, நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க செய்வோம். நீங்க மலையில இருந்து குதிக்க சொல்லுங்க, நாங்க குதிப்போம். கடல்ல பாய சொல்லுங்க, நாங்க பாய்வோம். நாங்க சொல்ல மாட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்களோட கூட்டம் சொன்ன மாதிரி, இதஹப் அன்த ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன், ஏ மூசா நீங்களும் உங்களோட ரப்பும் போயிட்டு யுத்தம் செய்யுங்க, எங்களுக்கு இந்த யுத்தத்துக்கு எல்லாம் வரையலாம், நாங்க இங்கே இருந்து கொள்றோம், நீங்க போய் உங்க ரப்போட போயிட்டு யுத்தம் செய்யுங்க. அப்படி சொல்ற கூட்டம் இல்ல நாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு செய்ய தயாரான கூட்டம் என்று சொன்னவங்க தான் சஹாபா. அப்படி அவங்க எதுக்கும் தயார். நபியுடைய பேச்ச எல்லா வகையிலையும் மதிச்சு கண்ணியப்படுத்தி செயல்பட்டதனால 23 வருஷம் தான், நூற்றுக்கணக்கான வருஷம் இல்லை, 23 வருஷத்துக்குள்ள அடிமட்டத்தில் இருந்த ஆகப்பெரிய பாவிகளை ஆகப்பெரிய அவுலியாக்களாக ரசூலா மாற்றினார். அதனால யாருக்கும் அல்லாஹ்வை நெருங்க ஏலா என்ற உண்டு இல்லை. ஆனா நஃப்ஸுக்கு மாற்றம் செய்யும், கஷ்டம் கொஞ்சம். நஃப்ஸுக்கு எதிராக செயல்படும், நஃப்ஸுக்கு மாற்றம் செஞ்சா அல்லாஹ்வை அடையும். சூரத்து ஷம்ஸ்ல அதைத்தான் அல்லாஹ் விளங்கப்படுத்துறார். والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها. ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்த. சூரியன் சந்திரன், இரவு பகல், வானம் பூமி, ஒவ்வொரு உள்ளம் ஒவ்வொரு ஆத்மாக்கள் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் செஞ்சு சொல்றார். قد أفلح من زكاها, யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொண்டாங்களோ நிச்சயமாக அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. அல்லாஹ் உறுதியா சொல்றார். قد أفلح من زكاها, இவன் இந்த உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொள்ள இல்லையோ அவன் நஷ்டவாளியா போனான். அதனால அசல் இந்த கல்பு தான். இதுல தான் நிறைய உழைப்பு செய்ய வேண்டிய, இதுல தான் பெருமை, இதுல தான் பொறாமை, இதுல தான் நயவஞ்சகத்தனம், இதுல தான் கெட்ட எண்ணம், இதுல தான் கெட்ட நம்பிக்கைகள், இந்த எல்லாத்துக்குள்ள இடம் இந்த கல்பு தான். அதனால இந்த உள்ளத்தை சீர்திருத்தக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபடும். உள்ளத்தை சீர்திருத்தலும் குர்ஆன் ஹதீஸை கொண்டு தான், அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை கொண்டு தான், தியாகங்களை கொண்டு, அடிக்கடி இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு காது கொடுக்கிறத கொண்டு, நஃப்ஸுக்கு எதிராக செயல்படுவதை கொண்டு, தந்த விருப்பத்தை விட அல்லாஹ்வோட விருப்பத்துக்கு முதலிடம் கொடுப்பதை கொண்டு, எந்த விருப்பத்துக்கு இடம் இல்லை. அல்லாஹ் என்ன விரும்புறான், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், நபி என்ன சொன்னாங்க, அதுக்கு தான். ஆசைகள் நிறைய எங்களுடைய உள்ளத்தை வந்து கொண்டிருக்கு. இந்த ஆசைகளை குர்பான் பண்ணணும். அல்லாஹ்க்கு மாத்தமான நம்பிக்கையை குர்பான் பண்ணணும், அறுத்து போடணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மகனோட எவ்வளவு நெருக்கம், வயசுக்கு போயிட்டு கிடைச்ச புல்ல ஃபலம்மா பலக மாஹு ஸஅய, அல்லாஹ் சொல்றான் இப்ப புல்ல கொஞ்சம் வளர்ந்து
பாப்பாவோட நல்லா ஒட்டி கொண்டிருக்கிற நேரம், நெருக்கமா இருக்கிற நேரம், பாப்பாட பின்னுக்காலே சுத்தி கொண்டிருக்கிற காலம், அப்படி ஒரு வயசு அடைஞ்சிட்டு அந்த புள்ள. இப்ப அல்லாஹ் சொல்ற, இந்த புள்ளைய நீங்க அறுத்து போடும். புள்ளைய அறுக்க சொன்னான். இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. நான் மகன் அறுக்கிறத, இன்னி ராய்து ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா, மகன் அறுக்கிறத நான் கண்டேன் கனவுல. ரசூல்மாருடைய கனவும் வஹீதான். ரசூல்மாருடைய கனவும் அல்லாஹ்வுடைய நேரடியான ஒரு கட்டளை தான். இது மகன் கிட்ட வந்து சொல்றாரு, வாப்பா நான் உங்களை அறுக்கிறத கண்டன் வாப்பா, என்ன செய்ய, உங்களோட கருத்து என்ன? வாப்பாட பதில், மகன்ட பதில், யா அபதிஃப் அல் மா துமர். வாப்பா ஒன்று யோசிக்காதீங்க, உங்களுக்கு சொல்லப்பட்டதை செய்யுங்க. சதஜுதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். வாப்பா என்னையா இன்ஷா அல்லாஹ் பொறுமையாளர்கள் நீங்க பெற்றுக்கொள்வீங்க, தடமாற மாட்டேன். நான் அதுக்கு மாற்றமான எந்த கருத்தும் சொல்ல தயார் இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை. மகன் சின்ன வயசு, 7-8 வயசு. அப்ப சின்ன வயசுலயே பிள்ளைகளுக்கு தர்பியத், பிள்ளைகளுக்கு பக்குவம், பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய முஹப்பத் வந்திருக்கு. ஏன் வாப்பா ரசூல், மகன் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த அமைப்புல வளர்க்கப்பட்ட புள்ள. கணவனும் தியாகம் செய்ய தயார், மனைவியும் தியாகம் செய்ய தயார், பிள்ளையும் தியாகம் செய்ய தயார். அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு பிள்ளையா இருக்கிறது இல்ல. அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்துல ஏண்ட முஹப்பத் தான் இருக்குது. இப்ப புள்ளை ஒன்று வந்துட்டு இடையில, இப்ப புள்ளையோட முஹப்பத்தும் உள்ளத்துல வந்துருக்கு. ஏண்ட முஹப்பத்தை விட, ஏண்ட அன்பை விட பிள்ளையோடைய அன்பு கூட இருக்குதா, அல்லது ஏண்ட அன்பு தான் கூட இருக்குதா, அதிகமா இருக்குதா என்றதை பார்க்கறது தான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. எனவே தான் அறுக்கிறதுக்கு கத்திய கையை வச்சாங்க, கண்ணியமான அந்த கத்தியை வச்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு அறுக்கக்கூடிய சக்தியை இல்லாமாக்கினான். மாற்றமாக சொர்க்கத்தின் ஒரு ஆட்டை இறக்கினான். ஆயத்துல முழுமையாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு பெரிய ஒரு ஆடு சொர்க்கத்துல இந்த நேரடி இறக்கப்பட்டது. அந்த புள்ளைக்கு பதிலாக ஆடு தான் அறுக்கப்பட்டது. அந்த ஆட்டுடைய கொம்பு காபத்துள்ளால நீண்ட காலமாக தொங்க விடப்பட்டிருந்தது. கரையன் அரிச்சே அந்த கொம்பு இல்லாம போச்சு. மக்கள்கிட்ட படிப்பினைக்கா அல்லாஹ் கொண்டும் பெரிய வேலை இல்லை வேளாண் சோறு. அதனால எங்களோட உள்ளம் தான் அசல், கல்பு தான் அசல். இந்த உள்ளத்துல தான் நிறைய உழைப்பு செய்ய வேண்டும். வியாபாரங்களை நீதி நியாயமா நடக்கும். புரோக்கர் மாதிரி இருக்கிறாங்க, அவங்களோட தொழில் அதுதான். அவங்களோட வேலை என்ன? வீடு பேசி கொடுக்குற, கடை பேசி கொடுக்குற, காணி பேசி கொடுக்குற, இதை மாதிரி தான் அவங்களோட வேலை. அப்போ அவங்க பொதுவான ஒரு முறை ஒன்று வச்சுக்கிறாங்க. நாங்கள் இப்படி ஒரு வியாபாரத்தை ஒருத்தருக்கு பேசி கொடுத்தா இவ்வளோ எங்களுக்கு அதை நேரத்தோட பேசிக்கொள்ள வேண்டியது. தெளிவாக பேசிக்கோங்க. வியாபாரம் என்றது கொடுக்கல் வாங்கலுடைய நேரத்தில் பேசி கதைச்சி 2 பேரும் ஒரு கருத்துக்கு வந்து பொருத்தத்தோட செய்யப்படுறதுக்கு பேர் தான் வியாபாரம். அதுல உள்ளுக்கால விளையாடுறது இல்லை, தில்லு முள்ளி இல்லை, தெளிவா பேசப்பட்டுக்கொள்ளணும். விரும்பிட்டீங்களா பேச வேண்டியது, யாரும் முடிக்க வேண்டியது. அப்ப எங்களுக்கு தெரியும் பொதுவான ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. அது ஹராம் இல்லை, தாராளமா ஹலால். அவங்க ராவ் பவல அதுக்கு தான் அலைஞ்சு கொண்டும் திரிஞ்சு கொண்டும் எங்க காணி இருக்கு, எங்க கடை இருக்கு, எங்க என்ன இருக்கு, அவங்களோட கணாயத்து அதுல தான் போகுது. அல்ல அப்படி ஒரு முறையை ஒவ்வொருத்தருக்கு வச்சுக்கிறாங்க. அப்போ அதை பேசினா கதைச்சா ஒரு வியாபாரத்தை செஞ்சா அவங்களோட ஹக்கை சரியாக கொடுக்காட்டி எவ்வளோ அநியாயம். அவங்க இந்த டீல் முடிய முந்தையே நிறைய கடன் கொடுக்க இருக்கும், பல விஷயங்கள் அதெல்லாம் பிளான் பண்ணி முடிஞ்சு 3 லட்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல 1 லட்சத்தை கையில் கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கோங்க என்ற முறையாது. இப்படி எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது. அநியாயம், உள்ளங்கள் கொதிக்குது. இன்னொத்த பவுனை பத்த வச்சு நாங்க நல்லா இருக்கிறது நடக்கவே இயலாத காரியம். நான் இதுக்கு முன்னாலே ஜும்மால ஞாபகப்படுத்தினேன். ஒரு வியாபாரி இந்தியாவில் நடந்த சம்பவம். அவருக்கு ஒரு நோய், ஒரு வருத்தம், ஒரு வயிற்று வலி, தீராத வலி. எல்லா மருந்தும் குடிச்சிட்டார், எல்லா டாக்டரையும் காட்டி முடிச்சிட்டார். ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு முக்கியமான ஒரு சகோதரர் சொன்னார்,
உங்களோட நோய்க்கு காரணம் நீங்க உங்கள்கிட்ட வேலை செய்யறவனை சரியா கவனிக்கிறீங்க இல்லையா இருக்கும், சம்பளத்தை டைமுக்கு கொடுக்குறீங்க இல்லையா இருக்கும். அது சரியா என்று கேட்டார். அவர் சொன்னார், அவர் கவர்மெண்ட் வச்சிருக்கிறவர், அப்படி என்னையால ஒரு தவறு நடக்குதுன்னு சொன்னார். அந்த சகோதரர் சொன்னார், நீங்க அதை சரியா செய்யுங்க, அல்லாஹ் உங்களோட நோயை லேசார். அவர் அதை செய்ய ஆரம்பிச்சார். அவரோட வயிற்று வலி எங்க போனேன்றே தெரியாது, எங்க போனேன்றே தெரியாது. அதனால கண்ணியமான சோழர்களே, தனக்கு கீழே வேலை செய்யற ஒரு கூட்டம் இருக்கிறார். அல்லாஹ் என்னை இன்றைக்கு மேலே வச்சுக்கிறான், எனக்கு கீழே 4 பேரை வேலை செய்ய அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு, அல்லாட ஏற்பாடு. அல்லாஹ் கேளும், எனக்கு கீழே வேலை செய்யறவனை ஏந்த இடத்துல கொண்டு வந்து என்னைய அவருக்கு கீழே கேளும். இஹ்வானுக்கும் தஹ்த ஐதீக்கும், நபி சொன்னாங்க, இந்த உங்களோட சகோதரர்கள், உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க உங்களோட சகோதரர்கள். நீங்க சாப்பிடுறத அவருக்கு சாப்பிட கொடுங்க, நீங்க உடுக்கிறத அவருக்கு உடுக்க கொடுங்க. அப்படித்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தொழிலாளிகளுடைய ஹக்குகள் வேலை வாங்குறத போல அதுக்குள்ள அவங்களோட தேவைகள் பூர்த்தியாகணும், அதுக்குள்ள ஹக்கு கொடுக்கப்படும். தனக்கு கீழே வேலை செய்யறவர் அதிகமானவங்க மிஸ்கீன்களுடைய கேட்டகரியில தான் இருக்கிறாங்க. ஜக்காத் அவங்களுக்கும் கொடுக்க, ஜக்காத்தை கொடுத்துட்டு வேலை வாங்க இயலாது. நான் உங்களுக்கு இவ்வளவு எல்லாம் தாரேன், இப்படி தாரேன், அப்படி தாரேன் என்று நீங்க ஜக்காத்தை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக எந்த வேலையும் அவருக்கு மேலதிகமாக வாங்க இயலாது. அது ஜக்காத். நீங்க வேலை வாங்கினத்துக்கு போனஸ் கொடுக்குறது அது வேற, அது உங்களோட சதகா சல்லியால தான் போனஸ் கொடுக்கணும். ஜக்காத் சல்லியால போனஸ் கொடுக்க இயலாது. சிலவங்க அப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அதே போல தொழிலாளிகள் யாருக்கு கீழே வேலை செய்றீங்களோ உங்களோட தொழில் மாதிரி, உங்களோட கடை மாதிரி ஒரு அமானிதம். லாட்ச தந்திருக்கிறாங்க, பொறுப்பாக்கி இருக்கிறாங்க, கடையில ஸ்டோர்ல பொறுப்பாக்கி வச்சிருக்கிறாங்க, ஒரு நம்பிக்கையோட தந்திருக்கிறாங்க. அவங்க மிச்சம் கவனமாக, மிச்சம் பேணுதலாக அவங்களோட பொறுப்புகளை சரியா நிறைவேற்றும். இல்லைண்டா அவங்க எடுக்கிற பணமும் ஹராமா போயிட்டு, தூள் வியாபாரம் செஞ்சு, ஐஸ் வியாபாரம் செஞ்சு கிடைக்கிற சல்லி மட்டுமல்ல ஹராம். நான் செய்யற வேலை செய்யற இடத்துல அவங்களுக்கு சரியான அந்த பொறுப்போட அந்த வேலைகளை செய்யாம அவங்களுக்கு மாத்தமா நான் நடந்து கொண்டே நான் எடுக்கிற பணமும் ஹராம் தான், அதுவும் ஹராம் தான். எங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேமோடு தந்திருப்பாங்க, 8 ஹவர் 6 ஹவர் இவ்வளவு நேரம் வேலை செய்யும். அப்ப அந்த கிடைக்கிற சம்பளத்தை மணித்தியார கணக்குல பிரிச்சா இவ்வளவு தான் வருவது. அப்ப ஒருத்தர் காலையிலே 1 மணித்தியார எடுக்கிறார், மாலையிலே 1 மணித்தியாரத்தை வீணாக்குறார், போன்ல இருக்கிறார். வியாபாரங்கள் கவலையான விஷயம். முந்தி இப்படி ஒன்று இருக்கே இல்லை. முந்தி முழுக்க வார கஸ்டமரோட நல்லா பேசுவாங்க, கதைப்பாங்க, சிரிப்பாங்க, ஒரு வியாபாரத்தை செய்வாங்க. இப்போ எல்லாரும் ஃபோனில் அவங்க யார் யாரோடையோ தொடர்பு வச்சிருக்கிறாங்க, அவங்களோட பேச்சு போகுது, சாமான் கேட்டு வாரார், சாமான் இருக்கி இவருக்கு இந்த தொடர்பு இல்லாமல் போகுமே, அதுக்காக வேண்டி சாமான் இல்லை, வாரக்கிழமை வாங்க, முடிஞ்சு வர இருக்குது, சும்மா பொய்க்கு சொல்றது அநியாயம், தவறு, இது குற்றம். அவங்களோட வாழ்க்கையில பரக்கத்தை எதிர்பார்க்கல. தொழிலாளிகள் அவங்களோட பொறுப்புகளை சரியா அவங்க செய்யணும். டைம், நேரம், காலம், பொறுப்புகளை கொடுத்த அமானிதத்தை சரியா நிறைவேற்றுவாங்களா இருந்தா முதலாளி ஏதோ அவரு சரியா கவனிக்காட்டி அவரை அல்லாஹ் பார்த்து கொள்வான் அவரை. ஆனா இவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத் செய்வான். இவருக்கு கிடைக்கிற அந்த சம்பத்தில் அல்லாஹ் அபிவிருத்தியை உண்டாக்குவான். அதை கொண்டு இவருடைய கடமை இவர் செய்கிறார். முதலாளி என்னையோட எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஏண்ட பொறுப்பை சரியா செய்வேன் என்று செஞ்சா ஆகப்பெரிய ரப்புல் ஆலமீன் அவன் கையில தான் சகல நிலைமைகளும் இருக்குது. அவன் எங்கட சொந்த வாழ்க்கையில எதிர்பார்க்காத வழிகள்ல பறக்கச் செய்வான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, எங்கட பஜார்ல ஏமாற்றம், சும்மா கடைக்கு வாரது, சாமானத்துல விலையை கேட்கிறது, என்ன ஆஜி நீங்க இப்படி வேலை சொல்றீங்க, அவர்கிட்ட இப்படி இருக்குது, பொய்க்கு சொல்றது. அங்க சாமான் விலக்குறோம், இங்க சாமான் விலக்குறோம், அவர் இவ்வளவுக்கு தாரேண்டார். ஏன் இந்த பொய்? ஹராம். பொய் சொல்றது ஹராம், பரக்கத் அளிக்கப்படும். கண்ணியமான சோழ இத மாதிரி ஒருவர்கிட்ட வியாபாரம் அவர் செஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு மண்ணை கவுத்துறது, நான் விளங்குற பாசையில சொல்றேன் உங்களுக்கு, எவ்வளவு பெரிய அநியாயம். ஒரு முஸ்லீம் விசேஷமா ஒருவர் யாரா இருக்கட்டும், எந்த முஸ்லீமா இருக்கட்டும், அவர் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சா அவர் பொண்டாட்டி குட்டியை கவனிச்சு கொள்வார், இன்னும் அவங்களோட குடும்பத்துக்கு உதவி செய்வார், சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்வார், அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தால் ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்வார், தேவையுடையவர்களுக்கு உதவி செய்வார். அந்த ஒரு நலவு நடக்குமே.
இவரை முழுத்தாட்டி விட்டா, இவரை இல்லாமாக்கினா அந்த எல்லா நலவும் அண்ணா போயிரு. அதனால இந்த துனியாட முஹப்பத் இருக்கிற சல்லிட முஹப்பத் ஆக பயங்கரமானது. தாய்ஸ் அப்துல் தீனார் அப்துல் திர்ஹம், திர்ஹமுடைய தீனாருடைய அடிமை நாசமாகி விட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். சிலவங்க தீனார் திர்ஹம் என்ற கருத்து இந்த சல்லிக்கு அடிமையாகிட்டாங்க. சல்லிக்காண்டி எதையும் செய்ய தயார், எந்த அநியாயத்தையும் செய்ய தயார், எல்லா பாவத்தையும் செய்ய தயார், ஹராத்த செய்ய தயார். சல்லி கிடைக்குதா, சல்லி தான் நோக்கம் என்று அவ்வளவு சல்லிக்கு கஷ்டப்பட்டிருக்கிறார். ஒன்றுக்கு எவ்வளவு நேரம் காலம் கொடுக்கிறாரோ அதை பத்தி எந்த நேரம் யோசிச்சு கொண்டும் பேசிக்கொண்டும் ஈப்பார் ஒருத்தர். அதுட்ட முஹப்பத் உள்ளத்துல வரும். விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, சிலவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, இதெல்லாம் தற்காலிகமானது. இந்த பணம் என்றது கைமாறி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இவர்கிட்ட கையில, நாளைக்கு அவர்கிட்ட கையில, நாளாண்டைக்கு அவர்கிட்ட கையில கைமாறுற சாமான். இது அல்லாஹ் தான் நடத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தான் இதுவரைக்கும் எங்களை பொறுப்பாக்கி இருக்கிறான். அல்லாஹ்க்கு நிறைய மாற்றங்கள் செய்யலும். அல்லாஹ்க்கு இது எல்லாத்தையும் தலை குப்பரையாக்கலும். தெளிவா சொல்றேன், இந்த எல்லா நிலைமைகளையும் நொட்டி பொழுதுல அல்லாஹ்க்கு மாற்றி அமைக்கலும். மிகப்பெரியவன், சக்தி வாய்ந்தவன். எவ்வளவு சம்பவங்களை செய்து காட்டிட்டான், கண்ணால நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுபோல பார்த்தும் கேட்டும் பயான்கள்ல கேட்டும் விளங்கியும் நாங்க எங்களைய மாத்திக்கொள்ள தயாரில்லைண்டா யாரும் அல்லாஹ்வை குறை சொல்லி வேலை. நாங்க போற போக்கில் போயிட்டு கொண்டு எங்களைய மாத்திக்கொள்ளாம அல்லாஹ்க்கு குறை சொல்லி வேலை. அல்லாஹ் ரொம்ப நீதமானவன். அல்லாஹ் எதை சொன்னாலும் அதை செய்வான். அவன் வாக்குக்கு மாறுபாடு செய்யான். அதனால நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க. மேலான சகோதரர்களே, தண்ணி லைனை வெட்டி, எலக்ட்ரிசிட்டி லைனை வெட்டி, புள்ள குட்டிகள் குழந்தைகளோட மேலான சொல்லி இரவையில தூங்காம இப்படி. நேற்று ஒரு பெண்மணி முந்த நாள் பேசுறா. அந்த புள்ள சொல்லுது, ஹஸரத் எங்கட புள்ள குட்டிகளோட எங்கட கரண்ட் லைனையும் வெட்டி, தண்ணி லைனையும் வெட்டி, நாங்கள் இன்னொருத்தர் வீட்டில் போயிட்டு தான் இரவையில தூங்குறோம். அந்த வீட்டையும் அது கூலி வீடு. அவங்க இன்னொரு ஆட்கள், அவங்க தெரிஞ்சவங்க, அங்க அவங்களுடைய வீடு டைம் முடிஞ்சு, நான் யாருக்கிட்ட இதுவரைக்கும் சொன்னது இல்லை, ஏலாமத்தான் வாயை திறக்கிறேன். இன்னைக்கு பாவங்கள் நடக்கும் சந்தர்ப்பம் இருக்கு. இன்னொரு வீட்டில் புள்ள குட்டிகளோட போயிட்டு தூங்க போல அங்கன்னைக்கு நிறைய எங்களுக்கு வயது வந்த பிள்ளைகளுக்குள்ளே போடவான்னு சொல்லிருக்கு. பிள்ளைகளுக்கு வயசு வந்துட்டா, ஒரு 10 வயசு ஆகிட்டா, எங்கட ஆம்பளை பிள்ளைகள் எங்கட பொம்பளை பிள்ளைகள் ஒரே உம்மா வாப்பாட அதே கிட்ட தூங்க போடாதீங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபர்ரிகுஹுன்ன ஃபில் மதாஜி, படுக்கையில பிரிச்சு போடுங்கன்னு சொன்னாங்க. இவ்வளவு இஸ்லாம் சொல்லியிருக்கு எங்களுக்கு. எவ்வளவு பேணுதலான முறை பாவம் நடக்காம இருக்கிறதுக்கு எவ்வளவு புத்திமதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்க இதுவரை படிக்க இல்லை, இதுவரை விளங்க இல்லை, பொடுப்போக்கா நடந்துட்டு நாங்க வானத்தை பார்த்து வேலை இல்லை, கை செய்தப்பட்ட அழுது வேலை இல்லை. மேலான சகோதரர், அப்படி சொல்லப்பட்டிருக்க போல ஷைத்தான் இடையில இருக்கிறான். மேலான சகோதரர், இடையில ஷைத்தான் இருக்கிறான். அதனால இப்படி மக்கள் கஷ்டப்படுறாங்க. நான் இது சொல்றது எங்கட கொழும்புக்குள்ள அவுட் ஸ்டேஷன் ஹாலாத் அல்ல, பொதுவா எங்கட கொழும்பு மக்க இடங்கள்ல என்னென்ன ஹாலாத்தோ தெரியா. இங்க மக்கள் நினைக்கிற கொழும்பேண்டா எல்லாம் இருக்கேன்னு நான் அடிக்கடி ஞாபகம் இறங்கி வீடு வீடா போயிட்டு ஒவ்வொருத்தர நிலைமைகள் அலசி ஆராய்ச்சி பார்த்தா தான் விளங்கும் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஜக்காத் கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் எப்படி உங்களோட வியாபாரத்துக்கு டைம் ஒதுக்குறீங்களோ அதே போல ஜக்காத்தை கொடுக்கறதுக்கு டைம் ஒதுக்குங்க. தேடுங்க, அலசுங்க, ஆராயுங்க. அதுக்கு என்று நம்பிக்கையான உத்தரவு உங்களுக்கு வச்சுக்கோங்க. உங்களோட ஜக்காத் அமௌண்ட் இருக்கு, அந்த ஜக்காத் அமௌண்ட்டை அந்த அந்த தொகையை சரியான ஆட்களோட கையில் ஒப்படைக்கும். சும்மா யாரையாவது கையில கொடுத்துரு எங்கட பொறுப்பு முடிஞ்சேன்னு சொல்றது பொறுப்பு நிறைவேறவே மாட்டார். யாரையாவது கையில கொடுத்துட்டு கேட்டு வந்தவன் என்னத்தையாவது பொய்ய சொல்லி ஏமாத்தி சிலவங்களுக்கு அழுக என்றது பேசக்கொள்ளையே அழுக வந்து கொண்டிருக்கு. சும்மாவே அழுகத்தான். அழுகையை பார்த்ததோட மயங்குறவங்க எவ்வளவு பேர். சரியான கேஸ ஸ்டடி பண்ணி தேடி பார்த்து ஒப்படைக்கும். அதுக்கென்ற உங்களோட ஒரு ஸ்டாஃபை சம்பளம் கொடுத்து வைங்க. ஏண்ட கருத்து, ஒரு கேஸ் வந்துச்சா ரைட், அட்ரஸை தாங்க, ஃபோன் நம்பர் தான், எல்லாம் தாங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஆள் அனுப்புங்க, வீட்டுக்கு தேடுங்க, பக்கங்களில் விசாரிங்க. அவரோட மான மரியாதையை போக்கிராம கண்ணியத்தை பாதுகாத்து விளங்குங்க. உண்மையான கேஸ், ஜெனுவினான கேஸ் செய்ய என்ன ஏழுமோ சும்மா 5-10 கொடுத்து முடிச்சிடாம பிரச்சனையை முடிக்கிறதுக்கு வழியை பாருங்க. உங்களோட ஜக்காத்தால 2 பேரோட பிரச்சனையை முடிக்கலுமா? அவங்க அந்த கேட்டகரிக்குள்ள உள்ளவங்களா இருந்தா செஞ்சு முடிச்சா அடுத்த வருஷம் அவங்க கேட்காத ஒரு நிலைமைக்காவது ஆக்கினா பெருசு.
அதனால கண்ணியமான சகோதரர்களே, பொறுப்புகள் நிறைய இருக்குது. மவுத்து நெருங்கி கொண்டிருக்குது. திடீரென்று மவுத்து வந்துடலும். மவுத்தை தான் முன் வச்சு எங்களோட எல்லா வேலையும் அமைச்சுக்கொள்ளும். புள்ள குட்டிகளோட ஹக்குகள், சொத்துக்கள் பிரிக்கிற விஷயம், கொடுக்கிற விஷயம் ஹயாத்தோட ஐக்கியக்குள்ளே பசுந்தா முடிச்சிருங்க. திடீரென்று மவுத்து வந்துடலும். இப்போ வார மவுத்துகள் விளங்குது தான், நான் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு வேகமா சின்ன சின்ன வயசுல ஆண்கள் பெண்கள் மவுத்தாவி கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால புள்ளேல் அடிச்சு கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு குடும்பம் பிரிஞ்சு கபர்ல நிம்மதி இல்லாம போயிட்டு, அதுதான் நிம்மதியா இருக்க வேண்டிய இடம். லா ராஹத லிமுமினின் இல்லா பஅதல் மவுத். ஒரு மூமினுக்கு நிம்மதி மவுத்துக்கு பின்னால தான் நின்றாங்க. நிம்மதியா இருக்க வேண்டிய இடத்துல நிம்மதி இல்லாம போயிட்டு, அதனால இந்த கிரெடிட் கார்டுகளை எடுத்து பாவிச்சு கண்டனிண்டமாய் அநியாயம் செஞ்சு தேவையில்லாத செலவுகளை செலவழிச்சு ஆடம்பரத்துக்கு ஊருக்கு உலகத்துக்கு காட்ட செலவழிச்சு இவர் மௌத்தாவிடுறார். பிள்ளைகளுக்கு இந்த பொறுப்புகள் வந்து பாப்பா மௌத்தாவின கவலையை விட பாப்பாட கடனை அடைக்கிற கவலை பயங்கரமாய். இது கபுரடிகள்ல பேசப்படுறதுல நாங்க நேரடியா கேட்டுத்தான் சொல்றோம், உங்களுக்கு சும்மா சொல்ல இல்ல. அதனால மேலான சொல்ல நாங்க எல்லாரும் பொறுப்புதாரிகள். ஒவ்வொரு வாப்பாவும் பொறுப்புதாரி. பொண்டாட்டி அமானிதம், புள்ளேல் அமானிதம், தொழில் வியாபாரம் அமானிதம், எங்களோட காசு பணங்கள் அமானிதம். இந்த அமானிதங்களை நிறைவேற்றினாத்தான் சொர்க்கத்துக்கு கால வைக்கலும். இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்கும். அங்க உதவிக்கு ஒரு பிள்ளைகள் இல்லை. எங்களால யாருக்காவது அநியாயம் நடந்திருந்தா அதை வச்சு எங்களோட நன்மை எடுக்க தாங்க இருப்பாங்களே ஒழிய அங்க மன்னிக்கிற அமைப்பு ஒன்று இல்லை. யாரா இருந்தாலும் யாரும் யாரையும் மன்னிக்க மாட்டாங்க. அங்க மன்னிக்கிற அமைப்பு இல்லை. இவனை வச்சு இவன் செஞ்ச எனக்கு செஞ்ச தவற வச்சு இவன் நன்மையை நான் எப்படி எடுத்துக்கொள்ளேன் அப்படி யோசிக்கிற நாள் தான் கியாமத்துடைய நாள். அதனால் அல்லாஹ் கிருபை செய்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி வைப்பானா. யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கு நேரான வழியை காட்டுவாயா. எங்களோட உள்ளங்களை பண்படுத்துவாயா. எங்களோட உள்ளங்களை இருக்கிற கரைகளை நீக்கி விடுவாயா. உண்ட பயத்தை எங்களோட உள்ளத்தில் ஏற்படுத்துவாயா. யா அல்லாஹ் அமல் இபாதத்துல இன்பத்தை தருவாயா. பாவங்கள்ல வெறுப்பையும் கசப்பையும் ஏற்படுத்துவாயா. நீ விரும்பக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் எங்களையும் ஆக்கி வைப்பாயா. எங்களை விட கெட்டவர்களை எல்லாம் நீ நல்லவர்களாக்கி இருக்கிறாயா அல்லாஹ். யா அல்லாஹ் உலகத்துடைய கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களையும் நீ விரும்பக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கி வைப்பாயா. ஒவ்வொருத்தர சொந்த வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்கி வைப்பாயா. கவலைகளை நீக்கி வைப்பாயா. நெருக்கடிகளை நீக்கி வைப்பாயா. நோய் துன்பங்களை லேசாக்கி வைப்பாயா. எங்களால தாங்க இயலாத சோதனைகளை எங்களுக்கு தந்துடாதயா அல்லாஹ். யா அல்லாஹ் யாரெல்லாம் நோயாளிகளா இருக்கிறார்களோ எல்லோருக்கும் நல்ல ஆஃபியத்தை ராகத்தை கொடுத்தருள்வாயா. மௌத்து வரைக்கும் யாருடைய யா அல்லாஹ் உதவியும் இல்லாமல் உன்னுடைய உதவியை கொண்டு மட்டும் வாழ்ந்து மௌத்தாவ தௌஃபீக் செய்வாயா. யா அல்லாஹ் கடன் பாரங்களை லேசாக்கிவே யா அல்லாஹ். நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கிவே யா அல்லாஹ். நாட்டுக்கு மக்களுக்கு இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நல்லதை செய்யக்கூடிய தலைவராக இந்த வந்திருக்கக்கூடிய தலைவரை ஆக்கி வைப்பாயா. அவருடைய உள்ளத்துக்கு சொந்தக்காரன் நீதான் யா அல்லாஹ். அவரை கொண்டு நல்லதை செய்ய வைப்பவன் நீதான் யா அல்லாஹ். நீயே எங்களுக்கு நல்லதை செய்வாயா. யா அல்லாஹ் எங்களுடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பாயா. எங்கள் அனைவருடைய கடைசி முடிவை நல்லதாக்கி வைப்பாயா. துனியாலையும் கஷ்டப்பட்டு மௌத்துக்கு பின்னாலே கஷ்டப்படக்கூடிய கூட்டத்தில் எங்களை ஆக்கிறாதையா அல்லாஹ். எங்களோட துனியாவுடைய வாழ்க்கையை விட ஆখিরাத்துடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.